Praise the Lord, dear people of God. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். I always tell one thing, our worship can bring the miracle in our life. Our worship can bring a transformation in our life. No matter what is your circumstance, what is your situation this morning, my Jesus is able to do the great and mighty things. ஒருவேளை இந்த காலை வேளையில நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த உபத்திரவத்தில் இருக்கலாம், உங்கள் ஆராதனை உங்கள் வாழ்க்கையை மாற்ற உண்மையுள்ளதாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதித்த பொழுது ஆண்டவர் இறங்கி வந்தார். இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவர் இறங்கி வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை தேவனை பிரியப்படுத்த வேண்டும். Whatever it is, come on, just join with me this morning. Those who want to speak in tongues, start to speak in tongues and start to praise Him. Hallelujah. La bra sheke le to ra bra to la raba. Oh leba mama rato rebe shikala to raba ba la to raba. Oh hallelujah, 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 hallelujah. Just praise Him, just praise Him. இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் அவரை உயர்த்திக்கிட்டே இருக்க பார்க்கலாம். காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லாம் கையை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட மத்த பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே. உம்மை உயர்த்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே.
சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. Hallelujah. How many of you feel the presence of God, the presence of the Almighty in your life? And I believe தொடர்ந்து அவரை ஆராதிக்க 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 அவருடைய பிரசன்னம் நமக்கு வழிகளை உண்டாக்க போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், இது ஒரு தெலுங்கு பாடல். ஒருவேளை இந்த பாட்டு தெரியாதவங்க என்னோடு கூட அப்படியே worshipல ஜாயின் பண்ணுங்க. As we are singing this song, God will bring a great miracle into our life. Amen. மார்க்கம் நீவே, சத்தியம் ஜீவம் நீவே, జీవించటకు ఆధారం నీవే. మార్గం నీవే, సత్యం జీవం నీవే, జీవించటకు ఆధారం నీవే. అపాయం రాకుండా కాపాడువాడవు, నిన్ను నేను ఆరాధింతు. అపాయం రాకుండా కాపాడువాడవు, నిన్ను నేను ఆరాధింతు. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. ప్రాణము నీవే, నా సర్వము నీవే, నా జీవము యేసయ్యా. మరువలేదు నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువలేదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. నీవే నా ప్రాణము, నీవే నా జీవము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. మరువలేదు మరువలేదు నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువలేదు నీదు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. యేసయ్యా. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறேன் இந்த பாடல அவ்வளவு பிரசன்னமா நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு. அடுத்து எனக்கு பிடித்தமான ஒரு பாடல், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. இந்த சிச்சுவேஷன்ல உங்க வீட்டுல இருந்துகிட்டே இன்னும் நம்ம ஏரியால நிறைய அஃபெக்டட் இருக்கலாம். ஆனா பிகாஸ் யூ ஆர் ரைச்சியஸ், நம்ம வீட்டுல இந்த பாடலை அறிக்கையிட்டு பாட 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 நம்முடைய ஏரியால, நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை கொண்டு வருவார். ஆமென். எத்தனை நம்புறீங்க அதை? ஆமென். We are powerful. That's why God has called us the believers. ஆனால் தேவன் நம்மள ஒரு விசுவாசி என்று அழைக்கிறார். ஆமென். ஆமென். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது
மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. லா 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 லா. La 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 la. La 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 la. La 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 la. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதையுத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஒரு விஷயம் தெரியுமா? ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் இந்த கொரோனாவை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. Come on. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. கர்த்தருக்குள் நப்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. தெரியுமா? கர்த்தருக்குள் நப்பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஓ ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். வாதையுத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். நம்மை அழைத்தவரோ உண்மையுள்ளவர், பரிசுத்தமாக்கிடுவார். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். ஓ அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். Come on. வாதையுத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. ஓ வாதையுத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. La 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 la. La 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 la. Come on. La 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 la. La 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 la. ஓய் வாதையுத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. Come on. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. நம்ம யாரும் பயப்பட வேண்டாம். வாதையுத்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. Amen. Hallelujah. Praise God. எத்தனை நம்புறீங்க? வாதை கொரோனா நம் வீட்டை அணுகாது. அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். Amen. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர கடந்து செல்வோம். God bless you. God bless you. Amen. Praise the Lord, dear people of God. இந்த காலை வேளையில கூட அவருடைய வார்த்தை கடந்து போகிறதுக்கு முன்னதாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில உங்க பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது, let your word will speak into our lives and let the word of God will bring the revelations, and through that revelations, Father, we will see the miracle working power of Christ Jesus. And Father, let us stand as a very powerful testimony. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடு மூலமாய் அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
Hallelujah. How many of you are really excited about this morning to listen to the word of God? And I believe today the word of God is going to speak with you face to face. Get ready, get prepared. I know the word will bring the transformation. The word will bring the clarity. The word will bring the miracle. Hallelujah. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எத்தனை பேர் எதிர்பார்ப்போட அமர்ந்து இருக்கிறீங்க? ஆமென். I always tell something, கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பவுமே எதிர்பார்ப்போட அமர்ந்து இருக்கு. எப்போல்லாம் கர்த்தர் மோசேயோடு கூட பேச வேண்டும் என்று நினைத்தாரோ அப்பொழுதெல்லாம் ஜனங்கள் ஆயத்தப்பட்டார்கள், ஜனங்கள் எதிர்பார்ப்போட அமர்ந்தார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு என்ன பேச போகிறார்? ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், கர்த்தர் பேசினால் அங்கே காரியங்கள் நடக்கும். The people will know if God speaks, things will happen. People are ready and prepared to listen to the word of God. This morning I want to tell you something. Come on, get prepared, be excited, and sit in the presence of God. Hallelujah. And get ready to listen to the word of God, because when God speaks, things will happen. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் பேசினால் காரியங்கள் நடக்கும். The devil never allows us to listen what God says. The devil never allows us, to listen to the revelation what God says, because the devil knows very clearly, if you listen to the word, if you listen to God, things will change. You will create in history. You will create the power of God to the people's life. That's why the devil never allows us to listen to God what he says. பிசாசுக்கு நன்றாகவே தெரியும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா வல்லமையில் செயல்பட ஆரம்பிப்போம், அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பிப்போம், நம் மூலமாய் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிப்படுவார் என்று பிசாசுக்கு தெரிந்துதான் அவன் எப்பொழுதுமே அவருடைய சத்தத்தை கேட்க விடாதபடிக்கு நம்மளை இங்கே அங்கேயும் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கலாம் பாருங்க. If this morning, if you're so confused and if you need an answer for your prayers, I want to remind you, God is still listening to your prayers. Amen. பிசாசு பாருங்க, நம்ம சில டைம்ல கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கறது இல்ல, அவர் நம்மள மறந்துட்டான்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டு வந்துருவோம் பாருங்க. இன்னைக்கு உலகத்துக்கே ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது. They need an answer, they need a solution. What is going to happen to this world? But I have an answer for God's people. Jesus is the answer for us. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசுவே நமக்கு பதிலாய் இருக்கிறார். So that's why the enemy never allows us to listen to God what he says. இன்றைக்கு எந்த பொய்யெல்லாம் உங்க வாழ்க்கையில பிசாசு சொல்லி வைத்து உங்களை ஒரு ஓரம் கட்டி ஒரு இடத்துல நிற்க வச்சு அப்படியே குழப்பத்துடன் கண்ணீருடன் பயத்துடன் அமர்ந்திருப்பீங்கன்னு சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், ஹே, நான் பேசினால் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு ஒரு காரியத்தை விசுவாசிங்க, ஆண்டவரே நீர் பேசினால் என் வாழ்க்கையில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அருமையான ஒரு தலைப்பை நான் கொடுத்திருந்தேன் இந்த சண்டே சர்வீஸ்க்கு, மாறா அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தேன். மாறான்ற உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேதத்துல ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாய் மாற்றுகிறார். மாறா அப்படின்னு சொன்னாலே bitterness. In many area we live a life like Mara. We have some bitterness zones that still we are not able to cross it, and still we struggle in it. மாறா அப்படின்னு ஒரு கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையில இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டு அந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கையை கடக்க முடியாமல், கடக்க நம்மளை விடாம இன்னும் ஒரு ஏரியால அமர்ந்திருந்து, ஆண்டவரே இது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும், எப்பொழுது என் வாழ்க்கை சீரமைக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேச விரும்புகிறார். உன் மாறாவை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற போகிறார். Your Mara will change. The bitterness will change into a sweetful life. Hallelujah. The devil always wants God's people to be seated in the Mara zone. பிசாசுக்கு எப்பவுமே இந்த தேவ பிள்ளைகள் ஒரு கசப்பான வாழ்க்கையில அமர்ந்திருந்து வெறுத்து அப்படியே செத்து போயிடணும் அவனுக்கு ஆசை. பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பான, திடீர்னு ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு பயங்கரமான ஒரு வாழ்க்கை வந்து சோர்ந்து போய், கடவுள் ஏன் எனக்கு இப்படி செய்தார், கடவுள் என்னை கைவிட்டு விட்டார், கடவுள் என்னை பார்க்கல, அவருக்கு கண்ணு இல்லை, அவருக்கு வாயில்லைன்னு சொல்லி நிறைய புலம்பலுக்குள்ளே நாம் கடந்து போய் விடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கேள்வியை நமக்கு எழுப்ப விரும்புகிறார். உன் வாழ்க்கையில இருக்க மாறாம இருக்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. அததான் நீங்க நம்ம தியானிக்க போகிறோம். What is the reason that my bitterness life is not changing into a sweetful way? Because there is some reason. That's why today morning we're going to study. Hello, Amen. Amen. Hallelujah. Those who have your Bibles, turn your Bibles to Exodus
chapter 15 from verse 22 to 25. யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் 22 இருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நான் தமிழ்ல வாசிக்கிறேன். 22. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். Hallelujah. So Moses brought Israel from the Red Sea and they went into the wilderness of Shur, and they went 3 days in the wilderness and found no water. Hallelujah. When we see this Exodus chapter 15, okay, நம்ம இந்த சம்பவத்தை தான் வாசிச்சிருப்போம். இதுக்கு முன்னால என்ன நடந்ததுன்றதே நம்ம சில பேர் கவனிக்காம போயிருக்கலாம். This Exodus chapter 15, if you go கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பின்னால போய் பாத்தீங்கன்னா, இந்த chapter 15 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து இவங்க தாண்டி இப்ப இந்த எக்ஸோடஸ் சாப்டர் 15ல எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இவங்க ரொம்ப பாடி பிரைஸ் பண்ணி ஆண்டவரை துதித்து ரொம்ப சந்தோஷமா பிரயாணப்பட்டு வராங்க. Now this chapter has been started, like with praising God, because after the Red Sea things happened, after many miracles happened, now people are praising God. They were shouting and they were, exalting God's name. ஆண்டவரை உயர்த்தி பாடி வந்துகிட்டு இருக்காங்க. வந்துட்டே இருக்கும்போது தான் இந்த மாரா என்ற சம்பவத்தை இந்த கிணறு கிட்ட வராங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். Now people are traveling much excitedly. They're traveling, they're praising God. They were thanking God for the miracles what God has done. Now, as they were thanking and as they were traveling, now they visit this well called Mara. Bible சொல்லுது 3 நாள் தண்ணீர் இல்லாமல் அவங்க இருந்தாங்களாம். நான் கொஞ்சம் கூகுள் பண்ணிலாம் பார்த்தேன். தண்ணீர் இல்லாமலாம் இருக்க முடியுமானா, அப்போ ஒரு ரிசர்ச் சொல்றாங்க, நம்ம 4-5 நாள் கூட சாப்பாடு இல்லாம இருந்துடலாமா, ஆனா தண்ணி இல்லாம இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உடம்புல தண்ணீர் இல்லைன்னா, if you don't have the water in your body, you will exhaust and automatically நீங்க மயக்க போட்டு கீழே விழுந்துருவீங்க. சோ அந்த தண்ணீர் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். Now we see in the Bible very clearly, now people were praising and coming, they were exalting God, they were so happy, they were much excited, and suddenly they came into the well called Mara. திடீர்னு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட we were so excited, we were so happy, suddenly the life changes in a very different way. Now it is like a Mara situation in our life. உலகம் நல்லா தான் போயிடுச்சு பாருங்க, திடீர்னு எங்க பார்த்தாலும் மரணம், எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் வியாதி, எங்க பார்த்தாலும் வைரஸ். ஒரு மாராவை போலதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Even in our personal life, நம்ம நல்லா வர்ஷிப் பண்ணிருப்போம், நம்ம நல்லா சர்ச்சுக்கு உழைச்சிருப்போம், நல்லா நிறைய விஷயத்தை செஞ்சிருப்போம் பாருங்க. ஆனா திடீர்னு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் ஆண்டவரை விட்டு விலகி ஓட நம்ம இன்றைக்கு செய்திருக்கிறது. அதுதான் மாறா. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரமான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடந்த உடனே we are running out of God's track. We have forgotten what God has done and we have forgotten everything and we are running in a different pattern way. And கடவுளே இல்ல அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் போயிட்டாங்க பாருங்க. கடவுள் எனக்கு அற்புதம் செய்யல, கடவுள் எனக்கு மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓடிட்டு இருக்கு. சில பேர் நல்லா ஜெபம்லாம் பண்ணுவோம் பாருங்க, ஆனா அந்த ஃபெய்த் லெவல் ரொம்ப கம்மியா தான் ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு அப்படிப்பட்ட மாறாவின் நிலைமையை கர்த்தர் மாற்ற உன்னோட கூட இடைப்பட்டு கொண்டிருக்கார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 3 நாட்கள் அவர்கள் தண்ணீர் இல்லாம இருந்தது. First point, God allows his people to go into the desert to realign and to see the faith that operates in their life. நம்மள சொல்றேன், ஆண்டவர் தான் இந்த ஜனங்களை வனாந்தரத்துக்குள்ளே அனுமதிக்கிறார். அவர்களை மறுபடியும் ரீஅலைன் பண்ணி அவருடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு கர்த்தர் இவர்களை மாராவுக்குள் அனுமதிக்கிறார். When we speak about the desert, desert is not an ordinary place. Hello, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வனாந்தரம் அப்படி ஈஸியா சொல்லிடுறோம். வனாந்தரம் ஒரு சாதாரணமான ஒரு ஏரியா கிடையாது. Desert is filled with poisonous insects and animals. Desert is a place that you cannot see even a water. Desert is a place that you will see a difficult, climatic conditions.
Desert is a place that you can see that, ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வனாந்திரம், ரொம்ப கடினமான ஒரு விஷயம். வனாந்திரத்துல நீங்க விஷம் வாய்ந்த அனிமல்ஸை பார்க்க முடியும், இன்செக்ட்ஸை பார்க்க முடியும், தண்ணீரை பார்க்க முடியாது. ரொம்ப காய்ந்து அந்த கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. Now God allows his people into the desert to realign their life. Sometimes God allows the desert into our lives, or sometimes நம்மளே போய் சிலத்து தலையை விட்டுப்போம். ஆனா ரெண்டு விஷயத்தையும் கர்த்தர் என்ன பண்றாருன்னா மனம் இறங்கி நம்மளை காப்பாற்றுகிறார். ஆமென். So the first thing, when God allows you into a desert, it means he realigns your life, and God is operating your faith level into the next zone in Jesus mighty name. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுள் என்னை வனாந்திரத்துக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னார். என்னை எங்கேயோ ஆண்டவர் ரீஅலைன் பண்ண விரும்புகிறார். என்னுடைய விசுவாசத்தை அடுத்த ஜோனுக்கு கொண்டு போக விரும்புகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Today check this morning, check yourself. Is your faith is operating properly, or it is operating like the people, இந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி இருக்கிறாங்களா பாரு, நல்லா ஆர்ப்பரிச்சுட்டு நல்லா பிரியாணியை சாப்பிட்டு மன்னாவை சாப்பிட்டுட்டு செங்கல்ல அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சும்மா வேற லெவல் ஆண்டுடைய அற்புதத்தை பார்த்துட்டு வர ஜனங்க திடீர்னு மாறா வந்த உடனே முறுமுறுக்கிறாங்க தேவனுக்கு விரோதமாய். தேவன் என்ன சாகடிக்குவா, தண்ணீர்லாம் கூட சாகடிக்குவா கூட்டு வந்தாருன்னு சொல்றான். அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா they were exalting God. Sometimes God puts us into a zone, to realign, நம்ம லைஃப் உடைய பேட்டர்ன், ஃபெய்த் ஓட பேட்டர்ன், பிரேயர் ஓட பேட்டர்னை மாத்துவதற்காகவே God wants to realign, our life, only through the desert pathful way. என்றைக்கு கர்த்தர் என்னை சீரமைக்கிறார் என்று சொன்னால் வனாந்தரத்துக்குள்ளே என்னை அனுமதிக்கும் பொழுது மாத்திரமே. ஒரு மாறாவின் சூழ்நிலைகளுக்குள்ளே என்னை அனுமதிக்கிற காரணம் என்னை கர்த்தர் சீரமைக்க விரும்புகிறார். God says this morning, நான் உன்னை சீரமைக்க விரும்புகிறேன். I want to realign your life. That's why I have allowed certain things into your life, because I want to realign. Hallelujah. Let your faith will operate in the situation of Mara. Let your faith will overcome all the situations. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உன் விசுவாசம் இந்த மாராவை போல இருக்க கசப்பான சூழ்நிலையில உன் விசுவாசம் அதிகரித்து இந்த பிட்டர்னஸ் ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் உன்னை அபிஷேகிப்பாராக இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. அப்ப முதல் காரியம் பாருங்க, தேவன் தான் இந்த ஜனங்களை டெசர்ட்டுக்கு அனுமதிக்கிறார். If you think this morning, I don't know why brother, this problem is getting more and more tough. I cannot, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை, இந்த உபத்திரவத்தை, இந்த சோர்வை, இந்த மனசோர்வை என்னால தாங்க முடியல, இது ஏனே தெரியல நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒண்ணு நீங்களா தலை விட்டுதான் இருக்கும், இல்லைன்னா கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உங்களை மறுபடியும் சீரமைக்கத்தான், உன் விசுவாசத்தை சீரமைக்க மறுபடியும் ஆண்டவர் உன்னை இந்த டெசர்ட்குள்ள வர வைக்கிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. Your Mara will change when your faith operates properly. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் நல்லா பாருங்க, நல்லா இருக்கும், சூப்பர் சூப்பர், ஆண்டவர் நல்லவர், வாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவர் ஏன் தான் பண்றது, ரொம்ப கெட்டவர் ஆயிட்டார். நிறைய பேர் என்கிட்ட இப்படி பேசியிருக்கிறாங்க, ஆண்டவர் ஏன் இப்படி ஆயிட்டாருன்னு தெரியல. ஆண்டவர் எப்ப மாற மாட்டார், எப்ப கரெக்டா தான் இருப்பார். நம்ம தான் மாறுறோம் பாருங்க. அவர் பிரியாணி கொடுக்கும் போது அவர் தூக்கி தலைமையில வச்சுக்கிறோம், திடீர்னு கஞ்சி சாத்து தட்டி கீழே போட்டுறோம். இன்னைக்கு உங்களை சோதித்து ஆராய்ந்து அறிந்து பாருங்கள், நம்முடைய விசுவாசம் எந்த விதத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கேயோ தேவன் நம்மை சீரமைக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த மாறாவுக்குள்ளே நம்மை நடக்க வைத்திருக்கிறார். Hallelujah. Don't expect always biryani. God gives you biryani always. But sometimes when God allows you into desert, that means He wants to realign. Let your faith will operate in a proper way in Jesus' mighty name. God allows you to walk into desert because He wants to realign your life. என் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலை ஊழியத்தின் பாதைகள்ல நிறைய கடினங்கள் வரும்போது யோசிப்பேன், மனுஷமா யோசிக்கும் போது ஏண்டா இப்படி வாழ்க்கையில பிரச்சனை யோசிக்கும் போது அடுத்த நிமிஷம் யோசிப்பேன், என்ன கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் எதையோ ஒன்றை என் வாழ்க்கையில சீரமைக்க விரும்புகிறார்.
இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சீரமைக்க விரும்புகிறேன். I want to realign your pattern. I want to realign your faith. I want to realign your prayer time. Come on. Hallelujah. இயேசுவின் நாமத்திலே there is a realignment is happening in your life in Jesus mighty name. Because the devil never loves you, no. The devil always gives one thought. God has forgotten you. கர்த்தர் உன்னை மறந்துட்டார், கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டார், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்க மாட்டார், இப்படி சொல்லி பல விஷயத்தை சொல்லி 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 நம்மளுடைய பாதை பாருங்க வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். அவர் சத்தத்தை கேட்கவே முடியல. ஜனங்களுக்கு பிரச்சனையே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு அவர்கள் காதுகள் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. That's why God wants to realign their life. And this morning God says, if I have allowed you into a desert, into the Mara, that means I want to realign. உன்னை சீரமைக்கவே இதை நான் அனுமதித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. So the first thing, God allows you into the desert to realign and to operate your faith in Jesus mighty name. இரண்டாவது காரியம், ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்களை அனுமதிச்சார்னா, இரண்டாவது காரியம், God want to see their faithfulness. No, God want to see their faithfulness. இரண்டாவது காரியம், ஆண்டவர் நம்மளை ஏன் சில சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார்னு சொன்னா, நம்மள are we grumbling or are we faithful to God? இன்னைக்கு ஒரு क्वेश्चन உங்களுக்கு ரைஸ் பண்றேன். இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஜனங்கள் 24வது வசனம், the people murmured against Moses saying, what shall we drink? அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். பாருங்க, இவனுங்க பிரியாணியை தின்னுட்டு வந்துட்டு வானத்திலிருந்து மன்னாவை சாப்பிட்டு செங்கலுடைய அற்புதங்களை பார்த்துட்டு இவங்க வந்து கேட்கறாங்க ஒரு கேள்வி, என்னத்தையா நாங்க குடிப்போம்? அப்ப ஒருத்தருக்கு கூட ஆண்டவர் நம்ம நடத்துவார் என்ற ஒரு தைரியம் இல்லை பாருங்க, ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸே இல்லை. இன்னைக்கு உலகமே ஃபெய்த்ஃபுல் இல்லாம தான் ஓடிட்டு இருக்கு பாருங்க. ஒரு நல்ல எங்கேயாவது நீங்க உண்மையான ஒரு ஃப்ரெண்டை பார்க்க முடியுதா? பார்க்கலாம், ரொம்ப ரேரா ஒரு நல்ல குட் ஃப்ரெண்ட் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. எல்லாருமே குட் ஃப்ரெண்டா இருக்க மாட்டாங்க பாருங்க, பின்னாலே உங்களை பேக் ஸ்டாபிங் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு உங்களை பத்தியே தப்பா பேசுவாங்க. அதுதான் ஹைலைட் இந்த உலகமே. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் ஏன் இந்த ஜனங்களை மாறாவுக்குள்ள அனுமதித்தார்னா, God wants to test their faithfulness. Today, are we faithful to God or are we grumbling against God? நல்லா இருக்கும்போது ஏசு நல்லவர் ஏசு வல்லவர்னு பாட தெரிஞ்ச நம்ம நல்லாவே இல்லாத போது, ஏன் தான் கர்த்தர் இப்படி பண்றா தெரியல, அவருக்கு கண்ணு இருக்கா, வாய் இருக்கா, மூக்கு இருக்கா, அவருக்கு ஏன் என்ன மட்டும் தான் இப்படி பண்ணிட்டாரு, என்ன மட்டும் தான் பண்ணிட்டாரு, இதுக்கு நான் செத்துறதே நல்லது, இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Are you grumbling against God? God, why you did that? Why you did this? Why this happened? Why that happened? Why that happened? When good things are happening, are you questioning God? நல்ல விஷயம் நடக்கும்போது ஏன் கொடுத்தீங்க ஆண்டவரே, எப்படி கொடுத்து கேட்கறியா, என்ஜாய் பண்றியே? நீ கர்த்தர் கேட்கிற காரியம், are you faithful to God or are we grumbling against God? That's why God allowed these people into the wilderness, into the desert. Amen. First சொன்னேன், when God allows you into the desert, it means He wants to realign. அவர் சீரமைக்க விரும்புகிறார். இரண்டாவது காரியம், ஏன் இந்த ஜனங்க நல்லா பாடிட்டு குச்சிட்டு குச்சிட்டு ஜாலி ஏசு நல்லவர் ஆண்டவர் சூப்பர் சூப்பர் பாடு திடீர்னு ஏன் ஆண்டவர் விட்டார்னா, God wants to touch their faithfulness. இவங்க உண்மையா இருக்கிறானா எனக்காக, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை உபத்திரங்கள் வந்தாலும் இவன் எனக்காக நிலைத்து நிற்பானா என்பதுதான் தேவனுடைய கேள்வி. God is asking a question. Whatever happens, whatever the situation comes, God is testing you. Are you faithful? Are you standing in the word? Are you standing in the promises what God has given you? No matter the world is being shut down, no matter the world is being closed, if God has promised something very prophetically in your life, God will definitely fulfill that promises if you are faithful to God. Amen. உலகமே இடிந்து விழுந்தாலும், உலகமே மூடப்பட்டாலும், கர்த்தர் உனக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நீ சுகந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ அவருக்கு உண்மையும் உத்தமமாய் நிற்கும் பொழுது அவர் உனக்கு சொன்ன காரியங்களை நிச்சயமாய் செய்து முடிப்பார். Hallelujah. Amen. That's why God allowed these people to go into the desert to see their faithfulness. எத்தனை பேர் faithfulness இல்லாம இருக்கும் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன் நம்ம எப்படி இருக்கோன்றது. Be faithful. I'm telling you, your generations will be blessed in Jesus mighty name. Hallelujah. மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு காரியம் இது.
இப்போ மோசஸ் என்ன பண்றாரு 25வது வசனத்துல, and he cried unto the Lord and God showed him a tree. அதுல இன்னொரு வசனத்துல அழகா போட்டிருக்கு, God showed him a branch and which he has cast into the water. Now the water was made into sweet. ஒரு நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இப்போ மோசே கதறி அழுகிறார், ஆண்டவரே இந்த ஜனங்க இவ்வளவு அற்புதத்தை பார்த்து, இவ்வளவு அதிசயத்தை பார்த்து இன்னும் உங்க நம்பாம இருக்க, இவர்களுக்கு என்ன அற்புதத்தை நான் காமிக்க போகிறேன், எப்படி இப்போ காரியம் மாற போகும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா, ஒரு பிரான்ச்சை காட்டுங்க, ஒரு மரத்துடைய பிரான்ச்சை காட்டி, அந்த மரத்துல இருக்கிற அந்த பிரான்ச்சை எடுத்து தண்ணியில போடுப்பா, தண்ணி ஸ்வீட்டாக மாறிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். மோசே என்ன சொல்ற, ஆண்டவர் சொன்ன வார்த்தை கிடுக்கிடுன்னு கேட்டு அந்த பிரான்ச்சை எடுத்து அவர் தண்ணியில போடுறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு மூன்றாவது ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம் என்னன்னா, மோசே தேவனோடு கூட போய் கதறி அழும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த பிரான்ச்சை போடும் பொழுது இந்த பிரான்ச் ஒரு மதுரத்தை கொண்டு வரும்போது மோசே அதை ட்ரஸ்ட் பண்ணாரு. திடீர்னு அவங்ககிட்ட வந்து, சிஸ்டர் பிரதர் டக்குன்னு போய் ஒரு கிளையை படிச்சு அந்த பிரான்ச்சை ஒரு கிளையை உடைச்சு தண்ணியில போடுங்க, தண்ணியை மாறிடும் சொன்னா நீங்க நம்பிடுவீங்களா? ஆனா மோசே இங்க பாருங்க, இந்த ஜனங்க இவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்க ஆண்டவர் சொன்ன எந்த வார்த்தையும் நம்பல. ஆனா மோசே என்ன நடந்தாலும், ஜனங்க அவருக்கு முறுமுறுத்தாலும், கல்லடிக்கு வந்தாலும், he was standing so faithful. Now this faithful man is listening to God, and God said, now take the branch, put it into the water will turn to sweetness. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த மூன்றாவது காரியம், the branch. இந்த பிரான்ச் யாரு? இந்த பிரான்ச் என்னன்னா, வாசிங்க எரேமியா 33:15. In those days and at the time will I cause the branch of righteousness to grow up unto David, and he shall execute judgment and righteousness in the land. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் என்று எரேமியா 33:15 அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக உரைத்திருக்கிறார். Now who is this branch and what is this branch? This branch is Christ Jesus. Amen. அந்த கிளை என்ன? அது கிறிஸ்து இயேசு. When this the branch, when Christ Jesus comes into your life, I'm telling you, your Mara will change into more sweetness in Jesus' mighty name. மூன்றாவது காரியம், when Christ enters into your life will change into upside down in Jesus' mighty name. கிறிஸ்து என்றைக்கு உன் வாழ்க்கையில நுழைகிறாரோ, உன் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடப்படும். அது எந்த மாறா வேணா இருக்கலாம், அது எந்த கசப்பு தன்மை நிறைந்ததா இருக்கலாம். ஓ ஹalleluya. கிறிஸ்து என்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ளே, உன் சூழ்நிலைகளுக்குள்ளே வருகிறாரோ, மாறாவா இருக்கிற உன் சூழ்நிலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். When Christ, the branch is Christ, when Christ enters your life turns upside down. I'm telling you, whatever the mara, whatever the bitterness that you're running through in your life, when Christ Jesus enters, I'm telling you, every bitterness will turn into a sweetful way in Jesus' mighty name. மூன்றாவது காரியம் கர்த்தர் ஞாபகப்படுத்துவது, என்றைக்கு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், அவர் வார்த்தை எனக்குள் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள் நான் கிரியை செய்கிறேன் என்ற விசுவாசம் உனக்கு வருதோ, உனக்கு உன் மாறாவை தேவன் எளிதாய் மாற்றி போடுவார். Now the problem is here, the enemy is not letting us to remind, the enemy is not letting us to think that already the word of Christ is inside of me, the Christ is operating inside of me. So whatever the bitterness that might come into my life, whatever the problem that might come into my life, the Christ who's inside of me, he will operate and he will deliver me in Jesus mighty name. அப்படின்ற ஒரு விசுவாசத்தை பிசாசு நமக்கு கொடுக்கிறது இல்ல பாருங்க. Today that branch is inside of you and that is Christ Jesus. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் செயல்படுகிறார். சோ அதனால என்றைக்கு கிறிஸ்து உள்ள வராரோ அன்னைக்கே வரங்க மாற முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, பிரதர் Christ is inside of me and his word is inside of me? நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. I'm telling you, every mara is being removed in Jesus mighty name.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன் வாழ்க்கையில இருக்க கசப்புகளை இயேசுவின் நாமத்தில் நான் நிர்மூலமாக்கி இப்படி அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒரு வேளை பிரதர், என் ஃபேமிலி லைஃப் ஒரு கசப்பான லைஃப்ல ஓடிக்கிட்டு இருக்கு, என்னுடைய பர்சனல் லைஃப் ஒரு கசப்பான லைஃப்ல ஓடி, என் ஃபியூச்சர் கசப்புல ஓடிக்கிட்டு. கமான், ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அந்த பிரான்ச் எடுத்து அந்த சூழ்நிலைகளுக்குள்ள போடு, அந்த தண்ணீருக்குள்ள போடு, அப்பொழுது மாறா மதுரமாய் மாயிற்றது போல கிறிஸ்துவை எனக்கு ஆதாயம். கிறிஸ்து என்றைக்கு உனக்குள்ள வருகிறாரோ, கிறிஸ்துவை என்னைக்கு நீ சொல்ற ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருக்கிறீர், உம்முடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது அப்படின்னு நீங்க என்றைக்கு கன்ஃபஸ் பண்றீங்களோ, every mara, every bitterness will vanish from your life in Jesus' mighty name. And thirdly, God says, when Christ comes into your life changes upside down. தலைகீழாக புரட்டி போடுவார் உன் வாழ்க்கையை. எந்த ஜனங்க நீங்க கீழே விழுந்து போவீங்க, எந்த ஜனங்க மந்திரவாத்தால் நீங்க கட்டப்படுவீங்க, எந்த ஜனங்க உங்க லைஃப் கீழே வந்து உங்க வீடை கட்டாம, உங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் இழந்துட்டு உனக்கு கல்யாணமா கேவலமா பார்க்கலாம், ஆண்டவர் சொல்றாரு, கமான், இந்த 2020ல உலகத்திற்கு எந்த சூழ்நிலை நடக்கலாம், தேவ பிள்ளைகளுக்கு மாறாவின் கசப்புகளை தேவன் மதுரமாய் மாற்றி முடிப்பார். This 2020, I don't know what is going to happen to the world, but for God's people, this 2020 you will end up with a very sweetful life. ஆமென். உலகம் கேட்கலாம், பைத்தியக்காரன் அப்படின்னு கேட்பான். ஆமாடா, பைத்தியக்காரன் தான். ஏன்? நான் உலகத்தை நம்பல, என் ஜீவனுள்ள தேவன் நம்பி இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் இந்த ஆண்டு மதுரமாய்த்தான் என் வாழ்க்கையை மாற்றி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கசப்புகளை மதுரமாய் தேவன் மாற்றுவார். ஒருவேளை உடைஞ்சு போன ஃபேமிலி லைஃபா மதுரமாய் மாறும். ஒருவேளை கல்யாணத்துக்கு குறித்து பயமா இருக்கீங்களா, மதுரமாய் மாறும். பர்சனல் லைஃப் குறித்து பயமா இருக்கா, மதுரமாய் மாறும். ஃபியூச்சரை குறித்து பயமா இருக்கா, மதுரமாய் மாறும். Everything will be in a very sweetful way. Your life will be a sweetful life because we are carrying Christ Jesus. Hallelujah. Lord, amen சொல்லுங்க. Amen. And fourth point, be sure that you walk with His word and walk with Him very closely. ஆமென் சொல்லுங்க. நான்காவது காரியம், அவருடைய வார்த்தையிலும் அவரோடு கூட நடப்பதில் மிக கவனமாய் இருங்கள். ஆமென். ஃபர்ஸ்ட் சொன்னேன், இந்த டெசர்ட் ஆண்டவர் எதுக்கு எனக்கு அனுமதிக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் காரியம், He wants to realign my life. என் வாழ்க்கையை சீரமைக்க விரும்புகிறார். இந்த மாறாவை ஏன் அனுமதித்தார்? இவ்வளவு நாள் நல்லா தான் போயிடுது, திடீர்னு என்னன்னே தெரியல, ஒரு 6 மாசமா, 1 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, 6 வருஷமா, ஏனே தெரியல, ஏன் இதை அனுமதித்திருக்கிறார்? He wants to realign your life. Somewhere you are going out of the track. ஏதோ கர்த்தர் செஞ்சா போதும் பிரதர், ஏதாவது நடந்தா போதும், யாராவது ப்ராஃபஸை பண்ணா போதும், உடனே அப்படி ஓடாதீங்க. தேவனோடு கூட நடக்கணும், தேவனோடு கூட உறவுல இருக்கணும், தேவனோடு கூட நான் எழும்ப வேண்டும் என்ற ஒரு ட்ராக்ல ரியலைன் கர்த்தர், அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ரியலைன் பண்ண விரும்புகிறார். God wants to realign the relationship with Him. Amen. So God allows these people to walk into the desert to realign and to make their faith to operate. Secondly, God allows them to go into the desert because God wants to test their faithfulness, whether they are grumbling or they are faithful. இன்னைக்கு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கிரம்பிள் பண்றோமா, நம்ம முறுமுறுக்கிறோமா, இல்ல ஆண்டவருக்கா எந்த சூழ்நிலை நின்று அவர் நல்லவர் என்று சொல்கிறார். மூன்றாவது சொன்னேன், மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், அங்க இருக்கிற ஒரு கிளையை எடுத்து தண்ணீர்ல போடு. இன்றைக்கு நமக்கு ஒரு பிரான்ச் இருக்கிறார், யாருன்னா கிறிஸ்து இயேசு. When Christ comes into my situation, when Christ comes into my life is turning into upside down. என் வாழ்க்கை தலைகீழாக தேவன் புரட்டி போடுகிறார். கிறிஸ்து உள்ள வந்தாலே மாறா கிடையாது. ஆமென். There is no more mara into your life. I prophesy for someone who is watching this live, I prophesy into your life, there is no mara in Jesus' mighty name. Your life is changing. Your situation is changing. Your circumstance is changing. Amen. நான்காவது சொன்னேன், அவருடைய வார்த்தையிலும் அவரோடு நடப்பதிலும் ரொம்ப கவனமாயிருங்க. We have entered the last stage, you know. No more you can cheat God. No more you can cheat God. இது வரைக்கும் ஏதோ நடக்கமோ ஜெபம் பண்ண, ஓடமோ ஜெபம் பண்ண, ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆவது அவர் பார்த்துல அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிங்க. ஆயத்தப்படுங்கள், கடைசி நாட்களுக்கு ஆயத்தப்படுங்கள். நிறைய நடந்துகிட்டே இருக்கு, நமக்கு அடி மேல அடி, ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுவதில்லை. தேவ ஜனங்கள் பயப்பட வேண்டாம், தேவ ஜனங்கள் நடுங்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தை அமைத்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம ப்ராக்ரஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருப்போம். பாருங்க, அந்த நாட்கள்ல the old testament we see,
மலையை தொட்டாலே செத்துருவாங்க. God was so strict. இப்ப கிறிஸ்து இயேசு நமக்கு வந்து அவரும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். ஆனா இப்ப கிருபையால் தேவன் நம்மை பாதுகாத்து அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கார் பாருங்க. So don't be unfaithful to God. Be very careful of walking with him, walking with his word. I'm telling you, every bitterness that you're facing, every bitterness life that you're facing, God is changing that in Jesus' mighty name. Just follow this simple few things that was sharing with you this morning. First, God allows this desert to realign and to make your faith operate. Secondly, God allows this to check your, are you faithful and are you grumbling? And thirdly, when Christ is the branch, when this branch comes into your life, your bitterness is vanishing. And fourth point, I said, walk with his word and walk with him very closely. அப்போ இந்த மாறாவுக்கு சொல்யூஷனே கிறிஸ்து இயேசு தான். இன்னைக்கு என் கூட சேர்ந்து கன்ஃபஸ் பண்ணுங்க, ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க, உங்க வார்த்தை என் கூட இருக்கு, அதனால நான் வெட்கப்பட்டு போறதில்லை, அதனால எனக்கு வைரஸ் வர போறது இல்லை, எதுவுமே இல்லை, வாதை என்னை அணுகாது, எந்த தீங்கும் என்னை தீண்டாது, கர்த்தருடைய கரம், பலத்த கரம் எங்களை பாதுகாக்கும். I believe your Mara has changed. மாறின மாதிரியே மூஞ்ச மாத்திக்கோங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதான் விசுவாசம். அந்த மாதிரியே மூஞ்ச வச்சுக்கணும். இனிமே மாறா கிடையாது, இனிமே கசப்பு கிடையாது. கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I believe இந்த வார்த்தைகளோடு கூட பேசப்பட்டிருக்கும். பரிசுத்த ஆவியானவரே, இன்று கேட்ட இந்த வசனத்தை ஆசீர்வதிங்க, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட அந்த மாத்திரத்துல தேவன் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கொண்டு வாங்க. I speak a change, I speak a miracle in their life. Let the hand of God be released, let the glory of God be released, oh Master. I bless each and every family. Hallelujah. Those who are affected by coronavirus, in Jesus mighty name we speak healing. அப்பா, எங்க தேசத்திலே நடக்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் பாதுகாக்கட்டும் அப்பா. Hallelujah. Father, I pray that your presence will fill the people's life. Let them see the miracle. In Jesus mighty name we pray. Amen, amen, amen. God bless you and God be with you. See you on the next Sunday. God bless.